ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம புவனேஸ்வரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ரகுராம் குடும்பத்தை பஞ்சாயத்தில் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா, எப்படியோ கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னும், அதே மாதிரி தானா நம்ம சீனு ரெண்டு பேருமே விருப்பம் இல்லாமல் தான் இந்த கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரியும் நம்ம புவனேஸ்வரியும் மகாலிங்கமும் திட்டம் போட்டு பிராது கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நேராக ரகுராம் வீட்டுக்கு வராங்க. உடனே ஐயா, உங்கள் மேலே புவனேஸ்வரி அம்மா பிராது கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் ரகுராம் ஃபேமிலி செம அதிர்ச்சி ஆகிறாங்க. எதுக்காக ஐயா? அவங்க வீட்டு பையனுக்கு உங்கள் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பண்ணி வைக்கலைங்கிறதுக்காகவும், உங்கள் வீட்டு பொண்ணும் உங்கள் வீட்டு மாப்பிள்ளையும் விருப்பம் இல்லாமல் தான் வாழ்கிறாங்க, அதனால தான் ஐயா பிராது கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் ஜானகி செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்கள் ரெண்டு பசங்களும் சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது. சரிம்மா, அப்படின்னா எதுக்கு மாயாவோ கதிரோ வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னதும் ஜானகியால் பதில் சொல்லவே முடியல. அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா இருக்காங்க இல்லையா, மாயாவும் கதிரும் இப்போது வேறு இடத்துல தானே இருக்காங்க. உடனே ரகுராமும் சரி, நாங்கள் பஞ்சாயத்தில் பார்த்துக்குறோம் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மாயா கதிர் இருக்கிற வீட்லேயும் போய் பஞ்சாயத்து தலைவர்கள் இப்படி உங்கள் மேலே பிராது கொடுத்துருக்காங்க, நீங்களும் பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜானகி நம்ம சீனுக்கிட்டையும் தனாவுக்கிட்டையும் உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சி தான் ஏற்றுக்கொண்டிருக்கீங்கன்னு சொல்லணும்னு ரொம்பவே படுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நமக்கு காமிக்கல. இங்கே பார்த்தோன்னா பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வந்ததும் உடனே அந்த இடத்துல பஞ்சாயத்து தலைவர்கள், இங்கே பாருங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணதா புவனேஸ்வரி அம்மா பிராது கொடுத்துருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு தன்னா நீ சொல்லுமா, கதிர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னதும் உடனே மகாலிங்க புவனேஸ்வரி டீம் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. கண்டிப்பாக தனா இல்லைன்னு தான் சொல்லுவான்னு. உடனே நம்ம தனா ஜானகியோட கட்டளைப்படி, ஆமாம் எனக்கு கதிரை பிடிச்சிருக்கு, நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ண அப்படின்னதும் புவனேஸ்வரி டீம் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னடா இவன் இப்படி சொல்லிட்டாளேன்னு. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சீனு கிட்ட சரி, அடுத்தது சீனு நீ சொல்லுப்பா, மாயா கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னதும், எப்படிங்க ஐயா, தன்னோட அப்பாவையே கண்ணு முன்னாடி கூப்பிட்டிருக்கா, அப்படிப்பட்டவளை எப்படி என் பையன் பொண்டாட்டியாக ஏற்று வாழ முடியும் அப்படின்னு பத்மா சொன்னதும் உடனே நம்ம சீனு அம்மா கொஞ்சம் அமைதியாக இருமா, நீ சொல்லுப்பா, நீ சொல்லு பத்மா, நீ அமைதியாக இரு அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்கிறாங்க. உடனே நம்ம சீனுவோ, ஆமாம் நான் மாயாவை விரும்பித்தான் கல்யாணம் பண்ணு, எப்படியோ அவ கூட சேர்ந்து நான் வாழத்தான் வேணும், எனக்கு மாயாவை பிடிச்சிருக்கு, நான் அவ கூட சேர்ந்து வாழ தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் செம அடிச்சாராங்க. சீனு என்ன பேசுகிற அப்படின்னு பத்மா சத்தம் போட்டதும் ரகுராமன் செம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே பஞ்சாயத்து தலைவர்கள், இங்கே பாருமா, இது அந்த பையனோட வாழ்க்கை, அவன் தான் முடிவெடுக்கணும், இதில் நீ தலையிட வேணாம் அப்படின்னதும் உடனே பத்மா அமைதி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீனு நம்மளை இப்போவும் காதலிக்கிறான்னு. ஆனால் நம்ம சீனுவுக்கும் நம்ம மாயாவுக்கும் கதிருக்கும் தெரியாது இல்லையா. ஜானகியோட பேச்சு கேட்டு தான் தனாவும் நம்ம சீனுவும் இவங்க கூட வாழ்றதுக்கு சமாளிச்சிருக்காங்கன்னு. எப்படியோ நம்ம மாயாவும் கதிரும் ரகுராம் வீட்டுக்கு போகிறதுனாலும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட இந்த ப்ரமோ முடிஞ்சிருக்கு.